அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். அண்மையில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்த நிலையில் திடீரென செங்கோட்டையன் டெல்லி பறந்துள்ள சம்பவம் தான் அதிமுக தொண்டர்கள் மட்டுமின்றி அரசியல் களத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் நடந்தது என்ன, விரிவாக பார்க்கலாம். அதிமுகவில் கடந்த சில மாதங்களாவே எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் இடையே பனிப்போர் நிலவி வருகிறது. இருவருக்கும் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் எழுந்தன. இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் செங்கோட்டையன் பங்கேற்காமல் தவிர்த்து வந்தார். அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமியின் பெயரை கூறாமல் தவிர்த்தார் செங்கோட்டையன். இருவருக்குமான இந்த பனிப்போர் அதிமுக நிர்வாகிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லிக்கு விசிட் அடித்தார். அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். இந்த சந்திப்பு நடந்த அன்று இரவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைத்த பிறகு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என பதிவிட்டிருந்தார். அது மட்டுமின்றி அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்றும் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் எனவும் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருந்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அமித்ஷாவின் இந்த பதிவுதான் தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளானது. மீண்டும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டார்கள் என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வந்தன. இதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் நிலவி வரும் பிரச்சனைகள் குறித்து பேசியதாகவும் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருப்பதால் அரசியல் குறித்து பேசவில்லை எனவும் கூறி முற்றுப்புள்ளி வைத்தார். அமித்ஷா எடப்பாடி இருவருக்குமான சந்திப்பில் கூட்டணி உடன்பாடு ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. செங்கோட்டையனை வைத்து பாஜக காய் நகர்த்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் செங்கோட்டையன் திடீரென டெல்லிக்கு புறப்பட்டு சென்ற சம்பவம் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் குறித்தும் அவரது நடவடிக்கைகள் குறித்து அமித்ஷாவிடம் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்காகவே செங்கோட்டையனை பாஜக மேலிடம் டெல்லிக்கு வர வைத்து அட்வைஸ் கொடுத்ததாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இது ஒரு புறம் இருக்க, அதிமுகவுடன் கூட்டணி உடன்பாடு ஏற்படாததால் செங்கோட்டையனை வைத்து அதிமுகவிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. கூட்டணியில் உடன்பாடு எட்டாவிடில் செங்கோட்டையனை வைத்து அதிமுகவில் பிளவை உண்டாக்கி அதிமுகவை கூட்டணிக்கு சேர்க்கும் வகையில் பாஜக காய் நகர்த்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் இருவரும் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமியின் திடீர் சந்திப்பும் செங்கோட்டையனின் அதிரடி விசிட்டும் அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது மட்டுமின்றி தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இருவரது டெல்லி பயணத்திற்கான விடை விரைவில் கிடைக்கும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.